அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் பாதிக்கின்ற பொழுது மழை வெள்ளம் பாதித்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் 32 லட்சம் குடும்பங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோயில் உட்பட அனைத்து 9 மாவட்டங்களில் மக்கள் வெள்ளத்தில் பாதித்த பொழுது பார்வையிட வராத ஒரு பிரதமர் தேர்தலுக்காக 5 முறை தமிழ்நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லுகிறார், தமிழக மக்களுக்கு நேரடியாக ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது என்கிறார். இவர் பிரதமராக வந்ததும் சொன்ன வாக்குறுதி, இனிமேல் கேஸ் சிலிண்டர்களுக்கு நேரடியாக மானியம் வங்கி கணக்கில் அந்தந்த குடும்பங்களுக்கு வரும் என்று சொன்னார். இதுவரை இந்தியாவில் எந்த பெண்களுக்கும் எந்த குடும்பத்திற்கும் இதுவரை கேஸ் மானியம் கொடுக்கவில்லை. பெட்ரோல், டீசல், விவசாய உரங்களுக்கெல்லாம் மானியம் நேரடியாக கொடுப்பேன் என்று சொன்னார் பிரதமர் அவர்கள். ஆனால் இங்கே இருக்கிற நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு குடிமகனாவது பெட்ரோல் பங்கில் டீசல், பெட்ரோல் அடிக்கிற பொழுது வங்கி கணக்கை வாங்கி கொண்டு யாராவது ஒருவருக்காவது வங்கியில் இதுவரை மானியம் வந்திருக்கிறதா? இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போன்ற 4 எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக. ஆனால் பிஜேபி அரசு வந்த பிறகு அத்துணை எண்ணெய் நிறுவனங்களையும் தனியார் லாப நோக்கோடு நடத்துகிற வியாபார நிறுவனமாக மாற்றி ஒன்றிய அரசு திமுக, காங்கிரஸ் கூட்டணியாக இருந்த பொழுதும் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து பெட்ரோல், டீசலுக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறினால் மானியம் கொடுத்து வந்தது. அந்த மானியம் கொடுத்து வந்ததை நிறுத்திவிட்டு நேரடியாக மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே ஒழிய எந்த மக்களுக்கும் கொடுக்கவில்லை. அந்த மானியமாக நிறுத்தியதன் மூலமாக ஆண்டுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் அதிகரித்துள்ளது. இவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது 63 ரூபா பெட்ரோல், டீசல் 54 ரூபா, கேஸ் சிலிண்டர் 450 ரூபா. இப்பொழுது 1150 ரூபாய் கேஸ் சிலிண்டர், 105 ரூபாய் பெட்ரோல், 95 ரூபா டீசல். இவ்வளவு விலையேற்றத்தை ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும் தலையிலே சுமத்திவிட்டு இதன் மூலமாக லாரி வாடகை, பஸ் கட்டணம், எல்லா விலைவாசிகள் உயர்வுக்கு காரணமே மோடியுடைய அரசு தான். இவ்வளவு பகிரங்கமாக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நேரடியாக மானியம் கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார். முந்தைய காங்கிரஸ், திமுக கூட்டணி அரசில் மண்ணெண்ணெய் மானியம், சர்க்கரை மானியம், மின்சாரத்துறையில் மானியம், டீசல், பெட்ரோல் மானியம், கேஸ் சிலிண்டர் மானியம், விவசாய உர மானியம் என்று எல்லா மானியங்களும் கொடுத்து வந்தது. அத்துணை மானியம் நிறுத்திவிட்ட காரணத்தால் ரேஷன் அரிசி இப்பொழுது ஒன்றிய அரசு கொடுக்காததால் மானியத்துக்கு பதிலாக 27 ரூபாய் விலையை கொடுத்து ஆந்திராவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்து பொன்னி அரிசியை போல் நல்ல தரமான அரிசியை தமிழக அரசு வாங்கி ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய்க்கு அரிசியை வாங்கி மக்களுக்கு விலையில்லாத அரிசி வழங்கி கொண்டிருக்கிறது. சர்க்கரைக்கு கொடுக்கிற மானியம் நிறுத்தியதன் காரணமாக தான் சர்க்கரை விலை உயர்ந்துள்ளது. மண்ணெண்ணெய்க்கு கொடுக்கிற மானியத்தை அடியோடு நிறுத்திவிட்டார்கள். எந்த மானியமும் கொடுக்காமல், எந்த மக்களுக்கும் எந்த பணமும் கொடுக்காமல் இவர் சொல்லுகிறார், நாங்கள் மக்களுக்கு நேரடியாக பணம் செலுத்துகிறோம் என்று. இதைவிட ஒரு பெரிய துரோகம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம். அது முந்தைய காங்கிரஸ் அரசில் கொண்டு வந்த பொழுது 75% ஒன்றிய அரசும் 23% மாநில அரசும் 2% விவசாயிகளும் கட்டினால் போதும். புயல் வந்தால், மழை வெள்ளம் பாதித்தால், காய்ந்து விட்டால், மழை இல்லாத பொழுது பாதித்தால் அந்த விவசாயிகளுக்கு 100 மடங்கு பணம், இன்சூரன்ஸ் தொகை, பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்கும். ஆனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் மாற்றி அமைத்த அந்த திட்டத்தை 23% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசை போல் மாநில அரசுகள் எல்லாம் 75% அந்த இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு கொடுக்கிறது.
2% விவசாயிகள் கொடுக்கிறார்கள். அதனால் இவ்வளவு பெரிய தொகையை ஆண்டுக்கு 4000 கோடி 4500 கோடியை கொடுக்கிற மாநில அரசு அண்ணாமலை சொல்லுவது போல் மோடி பெயர் வைக்க முடியுமா, ஒன்றிய அரசு பெயர் வைக்க முடியுமா? வீடு கட்டுகிற திட்டத்திற்கு 2,70,000 அதில் 2,10,000 மாநில அரசனுடைய நிதி, வெறும் 61,000 ஒன்றிய அரசு நிதி. இப்பொழுது அந்த நிதியை மாற்றி 3,50,000 ரூபாய்க்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இந்த ஆண்டு 3,500 கோடி 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மாநில அரசு செய்கிற திட்டம். இந்த திட்டத்திற்கு அண்ணாமலை சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கொடுப்பதாக. ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதுவும் கொடுப்பதில்லை. மழை வெள்ளம் பாதித்த பொழுது கொடுப்பதாக அமித்ஷா வாக்குறுதி கொடுத்தார். நம்முடைய மாநிலத்துக்காகவே டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூப்பாடு போட்ட நிர்மலா சீதாராமனும் வந்துவிட்டு சென்றார். இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்து சென்றார். எந்த ஒரு நிதியும் கொடுக்காமல் மக்களை ஏமாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து பூமியை தொடுவதைப் போல் குனிந்து கோயில் கோயிலாக செல்கிற மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். பிஜேபிக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர்கள் அரசியல் கட்சி. ஜனசங்கம் என்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். போனியாகாத காரணத்தால் 1980 பிப்ரவரி மாதத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். அந்த கட்சிக்கும் இந்துக்கும் என்ன சம்பந்தம்? மதத்தின் பெயரை சொன்னால்தான், கோயில் பெயரை சொன்னால்தான் மக்கள் வாக்களிப்பார் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே மதத்துக்காக ஒரு கட்சி நடத்துகிற ஒரே கட்சி பிஜேபி தான். அதனால் இந்து மக்கள் இவர்களுக்கு சொந்தமல்ல. இங்கே இருக்கிற நீங்களும் இந்து தான், நானும் இந்து தான், எல்லோரும் இந்துக்கள் தான். அனைத்து இந்து மக்களையும் திமுக கட்சியோ திமுக அரசோ எந்த இடத்திலும் புறக்கணிக்கவில்லை. இந்து மக்களுக்கு மோடி ஒன்றும் அப்பாவும் அல்ல, அம்மாவும் அல்ல, சொந்தக்காரரும் அல்ல. அந்த கட்சி இந்து பெயரை சொன்னால் வாக்கு போடுவார் என்பதற்காக டிராமா போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மதவாத சக்தியில் இல்லாத மதச்சார்பற்ற நம்முடைய நாடு. 17 மதத்தைச் சேர்ந்த மக்கள் வாழுகிற நாடு. அத்தனை பேருக்கும் கோயில் இருக்கிறது. நீங்கள் எல்லா கோயிலுக்கும் சென்றுவார்கள். எல்லா மத தலைவரும் மதங்களும் ஒரு பிரதமராக ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டும். ஒரு மதத்திற்காக செயல்படுவதாக பொய்யான வாக்குறுதியை கொடுக்கிற மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு 60 நாள் தான் இருக்கிறது வீட்டுக்கு அனுப்புவதற்கு. மோடியுடைய ஆட்சி ஆட்டம் அடங்குவதற்கு 60 நாள் தான் இருக்கிறது. மோடியுடைய பொய் வாக்குறுதிகள் அடங்குவதற்கு 60 நாட்கள் தான் இருக்கிறது. தேர்தல் முடிவு தெளிவாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எந்த கட்சி தலைவர் வாக்களித்தும் எந்த கட்சியும் ஜெயிப்பதில்லை. மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதோடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி மூலமாக நாம் செலுத்துவது மாதம் 20,000 25,000 கோடி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள் எல்லா தொழில் கட்டுகிற பணம் ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி. வருமான வரித்துலமாக நாம் செலுத்துவது ஆண்டுக்கு 90,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி வரை. இந்த ஆண்டு 1,08,000 கோடி வருமான வரியில் அதிகமாக செலுத்தியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதோடு இவர்களுக்கு வரியாக செலுத்துகிற பணத்தோடு உற்பத்தி வரி, கச்சா வரி, இந்த வரிகளெல்லாம் சேர்த்து, அதாவது வாகனங்கள் உற்பத்தி செய்பவர்கள் மிஷினரி உற்பத்தி செய்து வெளி மாநிலங்களுக்கு விற்றாலோ வெளிநாட்டுக்கு விற்றாலோ அதற்கென்று தனி வரி இவர்கள் போடுகிறார்கள். அந்த கலால் வரியோடு சேர்த்து இவர்கள் வசூலிக்கிற பணம் ஆண்டுக்கு 40,000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 6,20,000 கோடியை நாம் நிதியாக கொடுக்கிற தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி ஜிஎஸ்டியில் கொடுக்குறோம். மற்ற மாநிலங்களெல்லாம் இவ்வளோ கொடுப்பதில்லை. அந்த 3 லட்சம் கோடியில் இது வரைக்கும் இவங்க கொடுக்கறது ஆண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 2,000 கோடி 3,000, ஒரு மாதத்தில் நம்ம 25,000 கோடி கொடுத்தா 50% அவங்களுக்கு, நமக்கு 50%னா 12,500 கோடியை உடனே 1ஆம் தேதியான கொடுக்கணும். ஏன்னா பணம் எல்லாருமே 1ஆம் தேதிக்கு முன்னாடி கட்டிடுறாங்க. ஆனால் அந்த பணத்தை பங்கி கொடுப்பதில்லை. நமக்கு கொடுப்பது 2,000, 3,000, 4,000 என்று பிரித்து கொடுக்கிறார்கள். இது மோடி அவர்களுடைய ஆட்சியில் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதுவரை 1,50,000 கோடி வருஷத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு 1,20,000 கோடி வரை தான் வந்திருக்கு.
30,000 கோடி ரூபாய் இன்னும் பாக்கி வச்சுருக்காங்க. அந்த 30,000 கோடி ரூபாயை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் வளர்ந்த மாநிலத்துக்கு குறைவாக கொடுக்கிறோம், வளராத மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறோம் என்று. விதைப்பது தமிழ்நாடு, அறுவடை செய்வது வடமாநிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் தெளிவாக அதை எடுத்து சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்முடைய ஒன்றிய அரசு நாம் கொடுக்கிற நிதியில் 41% மாநிலங்களுக்கு பங்கி கொடுக்கிறார்கள். கொடுக்கிற பொழுது கிழக்கு மாநிலங்களுக்கு 25.40%, மேற்கு மாநிலங்களுக்கு 10.10%, மத்திய மாநிலங்களுக்கு 30.30%, வடக்கு மாநிலங்களுக்கு 9.75%, தென் மாநிலங்களுக்கு 15.8%. இந்த 41% கொடுத்துட்டு 59% நிதியை ஒன்றிய அரசு நடத்துவதற்கு வேண்டும் என்று கூறி அவர்கள் கொடுக்காமல் யாருக்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதற்கு முன்பு 5 ஆண்டு காலம் 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷன், 5 வருஷம் திட்ட கமிஷன் இருந்தது. அப்போ அந்த திட்ட கமிஷனுக்கு முதலமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளர்கள்லாம் ஒவ்வொரு மாநிலமாக சென்று அந்த குழுவோடு அமர்ந்து பேசி 5 ஆண்டுகளுக்கு என்ன திட்டங்கள் என்று சொல்லி நிதியை வாங்கி வருவார்கள். 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசு வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கி கடனே வாங்காமல் அரசு நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த 5 ஆண்டு திட்டக்குழுவை கலைத்துவிட்டு நிதிக்குழு என்று வைத்துக்கொண்டு மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த மாநிலத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வதற்கு, ரோடு போடுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் பற்றாக்குறை. சம்பளம் கொடுக்கறது 30%, ஓய்வூதிய திட்டத்துக்கு 15%, மானியங்கள், இந்த திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்குற அந்த கல்வி திட்டம் எல்லாத்துக்கும் கொடுக்குற நிதியெல்லாம் போச்சுன்னா பணமே கிடையாது. அதனால் நம்ம கடன் வாங்கி தான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த கடன் வாங்குகிற நிலை ஏற்படுத்தி கொடுத்ததே மோடி தான். அதை மறந்துவிட்டு அவர் தவறாக பேசுகிறார். காரணம், அவர்கள் மாநிலத்துக்கு 5 ஆண்டு திட்டத்தை எடுத்துவிட்டு நிதி குழுவை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுவதால் இவ்வளவு பிரச்சனை. அதற்கு உதாரணமாக ஒன்றிய அரசு 100 ரூபா நம்ம கொடுத்தா, வரியாக கொடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது 29.70 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு 100 ரூபா கட்டுற வரி பணத்துக்கு அவங்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு கொடுக்கறது 333.20 ரூபா. ராஜஸ்தான் மாநிலத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 154 ரூபா, 1 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ மத்திய பிரதேசத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 279 ரூபா திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க மாநில வளர்ச்சிக்காக. அதே மாதிரி சத்தீஸ்கரில் 100 ரூபா வரி கொடுத்தா 282 ரூபா கொடுக்குறாங்க. ஜார்க்கண்டுக்கு 100 ரூபா கொடுத்தா 303 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. பீகார் மாநிலத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 922 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 100 ரூபாய்க்கு 29 ரூபா கொடுக்குறாங்க. 71 ரூபாயை ஒன்றிய அரசே வச்சுக்குது. அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு கொடுத்துருக்கோம். 362 கோடி வரைக்கும் மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 32 லட்சம் குடும்பங்களுக்கு 6,000 ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு பைசா கூட கொடுக்காத பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும். தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை வாயை திறந்தால் பொய் பேசுகிறாரு. எப்போ பார்த்தாலும் அவர் பேசுகிறதே பொய் தான். அதனால் அவரையெல்லாம் ஒரு தலைவராக நம்ப முடியாது. அவர் திமுகவை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த யோகியதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அவர் சொல்கிறார், அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க இன்றைக்கி போதை ஒழிப்பு திட்டம் அவரும் சொல்கிறாரு, எடப்பாடி அதுக்கு எதிர்த்து போராடுறார். நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் 2018 போதை இதில் குட்கா, விஜயபாஸ்கர் மருத்துவத்துறை அமைச்சர், குட்கா விற்கிறதுல அவரும் பணம் வாங்கினார். அந்த விற்கிறவங்ககிட்ட டிஜிபி வாங்கினார், டிஐஜி வாங்கினார், ஐஜி வாங்கினார், இன்ஸ்பெக்டர் வாங்கினார், போலீஸ்காரர் வாங்கினாங்க. எல்லாருமே வாங்கின அத்தனை பேர் வீட்டுக்கும் போய் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுச்சு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணுச்சு, சிபிஐ ரெய்டு பண்ணுச்சு. ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணி எல்லாருக்கிட்டவும் அந்த எல்லா வீட்டுகளிலிருந்தும் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு இப்போ சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. கவர்னர் அனுமதி கொடுக்காம வச்சுருந்தார், இப்போ அனுமதி கொடுத்துருக்காரு. அதனால் நேற்றுலேருந்து அந்த வழக்கு ஆரம்பித்தாச்சு. அதனால் இவ்வளவு மோசமாக மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, நகர வாரியாக குட்கா போதைப் பொருள் விற்பதற்கு முழு
பலனை அனுபவித்த அதிமுகவுடைய அமைச்சர்களும் காவல்துறை அதிகாரிகளும் செய்யும் பொழுது அந்த துறையுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் காவல்துறை வச்சுருந்தார். அவங்களுக்கு எப்போ காவல்துறை சொல்லியிருக்காதா இதெல்லாம் விற்கிறாங்கன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த பணத்தை அவரும் வாங்கியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாங்கின பணத்தினால அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார். அதனால் போதைப் பொருள்களை தடுப்பதற்கு தவறியது மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு டிஐஜி டிஜிபி காவல்துறையினர் அதிகாரிகளே தலைவராக இருக்கக்கூடியவரே பணம் வாங்கினதா சொல்லி ஒரு வழக்கு இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான். இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்த எடப்பாடி பழனிசாமி இந்த அரசை பார்த்து போதைப் பொருள் தடுக்கவில்லை என்று சொல்லுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, அவருக்கு அந்த உரிமையே கிடையாது. இன்றைக்கி யார் செய்யணும்? அது ஒன்றிய அரசு. குஜராத்தில் காண்ட்லா போர்ட், குஜராத் போர்ட், கொச்சி போர்ட், கேலிக்கட்டில் எல்லா இடத்துலையும் சேர்ந்து 92,000 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் மட்டும் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறாங்களே வெளிநாட்டிலிருந்து. அதை கொண்டு வந்தது யார்? யாருக்காக வந்தது? யார் அனுப்புனாங்க? எந்த நாட்டிலேருந்து வந்தது? ஏதாவது ஒரு தகவல் இது வரைக்கும் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கா? அது அதானியோட போர்ட்டில் தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையும். அப்போ அதானிக்கு அதுக்கு என்ன தொடர்பு? அது எதுவுமே ஒன்றிய அரசு சொல்லவே இல்லை. இந்த போதைப் பொருள்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிற போதைப் பொருள்கள் இந்தியாவில் வருவதற்கு முழு காரணம் ஒன்றிய அரசினுடைய உதவியால் தான். அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு போதைப் பொருளை தடுக்கவில்லை என்றால் மாநில அரசு மீது குற்றம் சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது? இதை தடுப்பதற்கு கையாளாகாத மோடி அரசு, அந்த துறையை வகிக்கிற அமைச்சர் தான் சொல்ல வேண்டும். மோடி தான் இதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த போதைப் பொருள்களுக்கெல்லாம் இவரால் உருவாக்கப்பட்ட வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகிற அந்த போதைப் பொருள் யார் இதுவரை கொண்டு வந்தார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு கொச்சி ஏர்போர்ட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஹார்பரில் 20,000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் பிடித்ததாக சொன்னாங்க. காலிக்கட்டில் ஒரு 15,000 கோடிக்கு பிடிச்சாங்க. 32,000 கோடிக்கு காண்ட்லா போர்ட்டில் பிடிச்சாங்க, அதானியோட போர்ட்டில். என்ன அதுக்கு ஆதாரம் இருக்குது? என்ன இருக்குது? அது எங்கே இருக்குது? அது திருப்பி கொடுத்தாங்களா? இல்லை இவங்களே எல்லோரும் விற்றுட்டாங்களா? யாருக்கிட்ட இருக்குது? எந்த தகவலுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒன்றிய அரசு பாராளுமன்றத்துக்குள்ளே, பாராளுமன்ற வரலாற்றிலேயே சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் உள்ளே போய் பொடியை தூவுறான். தொடிக்கு பதில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருந்தானே எம்பி உயிரை யார் காப்பாற்றுறது? மோடியை யார் காப்பாற்ற முடியும்? மோடியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் பாராளுமன்றத்துக்குள்ளேயே தீவிரவாதி மாதிரி உள்ளே போகிறாங்களே. நாடு எப்படி காப்பாற்ற முடியும் உங்களால்? இந்த நாட்டுக்கு எப்படி உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எப்படி உங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? உங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க உள்ளே போனவன் வெறும் பொடியை தான் தூங்கினான். வேறு மாதிரி நடந்திருந்தால் என்ன இருக்கும் நிலைமை? எந்த விதமான இந்தியாவுடைய முழு பாதுகாப்பும் இல்லாதது மட்டுமல்ல, மக்களையும் பாதுகாக்காமல், நாட்டையும் பாதுகாக்காமல் ஆண்டுக்கு 210 நாள் வெளிநாட்டில் சுற்றிட்டு இருக்கார். இந்தியாவை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல, எல்லா இடத்துக்கும் போகிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற கடைக்கோடி மக்கள், எந்த மக்களுக்காவது இவரால் என்ன நடந்திருக்கு? இப்போ புதுசாக விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் யோசித்து பாருங்கள் எல்லாருமே. அதாவது ஒரு டெய்லர், மீன் பிடிக்கிற வலை தயாரிக்கிறவங்க, சலவை தொழிலாளிகள், மரபொம்மை தயாரிப்பவர்கள், முடி திருத்தும் பார்பர் ஷாப் நடத்துகிறவங்க, கூடை பாய் சீமாறு செய்கிறவங்க, கல் சிலை செய்கிற சிற்பிகள், காலணி செருப்பு தைக்கிறவங்க, பூட்டு தயாரிக்கிறவங்க, நகை தயாரிக்கிற விஸ்வகர்மாக்கள், மண்பானை செய்கிற மண் குயவர்கள், இரும்பு வேலை செய்கிற ஆசாரிகள், படகு தயாரிப்பவர்கள், தச்சர்கள், கூலி வேலைக்கு போகிற மக்கள். அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி நிலையில் இருக்கிற மக்களுடைய சதவீதம் தான் 70%. 15% தான் வசதி படைத்த பணக்காரர்கள், வருமான வரி கட்டுறவங்க எல்லோரும். இன்னொரு 15% நடுத்தர குடும்பமாக இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் மானியத்தோடு வட்டி இல்லாத கடன் கொடுக்குற அவங்கவுங்க குலத்தொழிலை உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்கன்னு சொல்கிறாரு. இந்த பிரதமர் நமக்கு தேவையா என்பதை எல்லாருமே நாட்டு மக்கள் உணரணும். காரணம், இன்றைக்கி அடித்தட்டு மக்களாக செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே படிக்கணும், படித்து மேலே வரணும். அந்த குழந்தைகளும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு நாம் தமிழர்கள் திட்டம் மூலமாக 28 லட்சம் மாணவர்கள், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 97% மாணவர்கள் மாணவிகள் படித்தவங்க இருக்கிற மாநிலங்கிறது நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய இதில் இருக்குது, பிளானிங். இதில் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசு செய்து இன்றைக்கி ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு பெண் நீதிபதியாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க.
ஒரு சாதாரண நரிக்குறவர் பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கு, ஒரு நரிக்குறவர் பொண்ணு இன்னொரு பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிருக்கு, ஐபிஎஸ் படிச்சிருக்கு. இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி படிப்பில் வந்து மலைவாழ் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் செருப்பு தைக்கிறவுடைய குழந்தைகள் படிக்கிறாங்கனாக்கா இதுக்கு காரணம் நாம் தமிழர் திட்டம் மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏழை எளியவர்களுக்கு சாதாரண நடுத்தர மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து 10 கோடி ரூபா பணத்தை ஒதுக்கி யாரெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கு பயிற்சி பெறுகிறார்களோ மாதம் 7,500 ரூபா பணம் வந்து நிதி கொடுக்குறோம். அதோட தங்குகிற இடம், சாப்பாடு இதெல்லாமே போட்டு அவங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணிகிட்ருக்குறோம். ஐஏஎஸ்க்கு தேர்ச்சி ஆகிட்டா படித்து முடிக்கிற வரைக்கும் மாதம் 25,000 ரூபா கொடுக்குற ஒரே மாநிலம் திமுக திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் தான். அதேபோல் 7,000 பேர் இந்த 2 வருஷத்தில் படித்து இன்றைக்கி வந்து ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு காவல்துறை பணிக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, ரயில்வே வேலைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, வங்கி வேலைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறதுனாலும் பயிற்சி கொடுக்கறதுக்காக தங்குவதற்கு இடம், சாப்பாடு போட்டு தமிழக அரசு மாவட்ட வாரியாக பயிற்சி நிலையங்கள் அமைத்து இன்றைக்கி பயிற்சி கொடுத்துட்ருக்கு. இந்த அளவுக்கு செயல்படக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும் அரசு வேலைக்கு போகிறதுக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுறோம். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, எல்லாருமே வந்து உயர்ந்த ஜாதி, அவருக்கு யாரை பிடிக்கும்னா உயர்ந்த ஜாதியை பிடிக்கும், டாடா பிர்லாவை பிடிக்கும், அம்பானியை பிடிக்கும், அதானியை பிடிக்கும், பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரர்களை பிடிக்கும். ஏன்னா ஏழைகளை பிடிக்காது. கொரோனா பாதித்தோம், எத்தனை பாதிப்பு. அந்த கொரோனா பாதிப்பில் ஊரடங்கு உத்தரவில் நம்ம நாடே முழுக்க சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சிறு குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து கம்பெனிகளை விட்டு போட்டு தொழிலாளிகளாக மாறிட்டாங்க. இப்போ எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க மொத்தம் 3,20,00,000 கம்பெனிகள் சிறு குறு தொழில் கம்பெனிகளாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. அவங்க வாங்கியிருக்கிற கடன் 8,20,000 கோடி தான். அந்த வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருந்தால், வட்டியை தள்ளுபடி பண்ணியிருந்தால் அவங்க தொழிலில் வந்து நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் 534 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டுமே 15,322 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. வராத கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் அவங்களுக்கு கடனை கொடுக்க சொல்லி 1,77,000 கோடியை போன வருஷம் கடனை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பேசக்கூடிய மோடி அவர்களை இந்தியாவிலேயே வரி ஏய்ப்பு செய்யாமல், வருமான வரி கட்டாமல், எந்த தவறுகளும் செய்யாமல் முறையாக வரி கட்டக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டு வியாபாரிகள், தமிழ்நாட்டு மக்கள் தான் முறையாக வரி செலுத்திட்டு வர்றோம். அந்த அளவுக்கு இருக்கும்போது குஜராத்தை சேர்ந்தவங்க தான் வைர வியாபாரிகள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க. பூரா வரவு செலவு கணக்கை காட்டி 5,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி கடனை வாங்கிட்டு 13 பேர் வெளிநாட்டில் இருக்கிறான். இவர் நினச்சா ஒரே நாளில் அவங்களை பிடிச்சிட்டு வர முடியும். ஆனால் இவர் பிடிக்க மாட்டார். காரணம், இவருக்கு வேண்டியவங்க குஜராத் மக்கள். அதனால் நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வங்கிகளிலே ஏமாற்றி கடனை வாங்கி கொண்டு வெளிநாட்டிலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தீவையே விலைக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி வாழக்கூடிய இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்தியாவில் இருப்பதற்கு காரணம் மோடியுடைய உதவி தான். இதை இல்லை என்று யாரும் அவர்கள் சொல்ல முடியாது. போதைப் பொருளுக்கும் காரணம் மோடி தான். வங்கி பணத்தை ஏமாற்றிட்டு போகிறவங்களை காப்பாற்றுறதும் மோடி தான். மதத்தின் பெயரை சொல்லி மக்களை ஏமாத்துறது மோடி தான். சாதாரண ஏழை எளியவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்காமல் அவங்க குலத்தொழிலே செய்யணும். செருப்பு தைக்கிறோம், வாழ்நாள் பூரா செருப்பு தைக்கணும். செலவை செய்கிறோம், செலவை செஞ்சுட்டு இருக்கணும். பார்பர் ஷாப் வச்சுருக்கோம், பார்பர் ஷாப் செய்யணும். உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, மக்கள் இதுதான் முடிவெடுக்கணும். நான் சொல்கிறேன் எதுங்க போதைப்பொருள் கடத்தல் இப்போ சம்பவத்தில் முதல்வரின் குடும்பத்தை விசாரணை வளையத்துக்குள்ள மத்திய அரசு கொண்டு வரணும்னு அதிமுக வலியுறுத்தி இருக்காங்க. யார் சொல்கிறான்? யார் சொல்கிறான்னு சொல்கிறான். அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எஸ்பி வேலுமணிக்குன்னு சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இதை முடிச்சுட்டு அதிமுகவுக்கு வர்றான், அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கர்நாடகாவில் அந்த மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சர் டிவி சதானந்த கவுடா ரயில்வே மந்திரியாக இருந்தவர். அவர் பெங்களூர் வடக்கு தொகுதியோட எம்பி. சீனிவாச பிரசாத் சாம்ராஜ் நகரத்துடைய எம்பி. சிவகுமார் ஊதாசி ஹாவேரிங்கிற தொகுதியோட எம்பி. ஜிஎஸ் பசவராஜ் தும்கூர் எம்பி. ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி சித்திரதுர்கா. இவங்க 5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டாங்க போன மாதம். இதுவரைக்கும் பிஜேபினால் பதில் சொல்ல முடியல. 5 பேரும் சேர்ந்து கூட்டாக அரசியலிலிருந்து
ஒதுக்கிக் கொள்ளுகிறோம்னு அறிக்கை விட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த அரசினுடைய ஊழல் அமைப்பில் தொடர்ந்து அரசியல்வாதிகளாக இருந்து செயல்பட நாங்கள் விரும்பவில்லை. ஊழல் நாட்காலிகளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு எங்களால் செயல்பட பிடிக்கவில்லை. அரசும் நடக்கும் ஊழலை பார்த்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இனிமேல் தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று அறிக்கை விட்டாங்க. இதுக்கு இது வரைக்கும் பிஜேபி பதில் சொல்ல முடியல. அதனால் பிஜேபி ஆட்சியினுடைய ஊழல் என்னங்கிறத பிஜேபி அமைச்சராக இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் இதை அதை நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கேளுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேற்று கூட சொல்கிறார், இந்த போதைப் பொருளுக்காக அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து வேலுமணி நீங்கள் சொல்கிறதா சொன்னீங்க. வேலுமணியை நான் கேட்குறேன், திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்கிறீங்க. திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்கிறதில் நீங்களும் வாங்க, நீங்கள் இடத்த அறிவிங்க, நானும் வர்றேன், எல்லா பத்திரிகையாளர் வரட்டும். திமுக செய்த சாதனைகள் என்ன, அண்ணா திமுக நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது செய்த சாதனைகள் என்ன, ரெண்டையும் பட்டியல் போட்டு விவாதிப்போம். நீங்கள் 2006 எம்எல்ஏ நிற்கும் போது உங்கள் வசதி என்ன, 2021 அமைச்சர் பதவி இழக்கும் போது என்ன வசதி என்ன, இடையில இது போல் சொத்து வர்றதுக்கு காரணம் நீங்கள் என்ன தியானம் பண்ணீங்களா, என்ன செஞ்சீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லா வேலைகளையும் சாதாரண அப்பாவி அண்ணா திமுக தொண்டை போகிற இப்போ சாப்பாடெல்லாம் அலைஞ்சிட்ருக்கான். அவங்கள பூரா வீட்டில் ரைடு பண்ணும்போது வெளியே பிச்சைக்கார மாதிரி இழுத்து பார்க்க மாட்டேன் கொடுத்து 2 இட்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. எம்எல்ஏவில் பூரா செக்யூரிட்டி வேலைக்கு கேட்டில் உட்கார வச்சுருந்தீங்க. இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. என்ன செஞ்சீங்க? எவ்வளோ பாலம் கட்டுறாங்களோ எல்லாம் கட்டுறதில் எவ்வளோ பணம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதில் ஆதாரப்பூர்வமாக யார் கொடுத்தான்னு நான் எல்லாமே நிரூபிக்க என்னால் முடியும். அது பதில் சொல்ல தயாரானு கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு வர்றேன். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சதுன்னு நம்ம சொல்கிறோம், அவர் என்ன செஞ்சாருன்னு அவர் சொல்லட்டும், 2 பேருக்கு மக்களும் கேட்கட்டும். நீங்கள் பத்திரிகையாளர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன் பேசுகிறதுக்கு. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி திமுக பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் கூட அமைச்சராக இருந்தவங்க, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த 3 வருஷத்தில் இருந்து அத்தனை பேரும் கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால தள்ளுபடி பண்ணிடுவாங்கிறதுனால கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திமுகவை சேர்ந்த எல்லா தலைவர்களும் போலியான நகையே இல்லாத பேப்பரை சுற்றி வச்சு போர்ஜரி நகையெல்லாம் வச்சு அது ஆதாரப்பூர்வமாக நாம் எங்கிட்ட ரெக்கார்டை வச்சுருக்கேன். சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டுறவுத்துறையுடைய ஆணையாளராக இருக்கும்பொழுது அவரே அதை கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ வழக்கு போட்டிருக்காரு. 277 கூட்டுறவு சங்க தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இப்போ எல்லாருமே சங்கங்களை கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 அதிகாரிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. இவங்களால் பயந்துட்டு அது வழக்கு வந்ததுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி செஞ்சதில் 1700 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபா 1700 கோடி ரூபாய் இவங்க போர்ஜர் நகைகள் மூலமாக தவறு செய்தது. கூட்டுறவு பயிர் கடன் கொடுக்குறன்ட்டு இறந்து போனவங்க பேரில், உயிரே இல்லாதவங்க பேரில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் பூராமே கூட்டுறவுத்துறையில் 2700 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், அது நான் பதில் சொல்கிறேன். அது எல்லாம் ஆதாரப்பூர்வமாகவே எல்லாம் கட்டிருக்கு. இதில் சிஏஜியுடைய அறிக்கையிலையும் இது எல்லாமே வந்தது. நிலக்கரி வாங்குறதுல தங்கமணி அந்த துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, 36,000 கோடிக்கு வாங்குகிற நிலக்கரிக்கு 10% கணக்கு போட்டு 3600 கோடி ரூபா ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி கிட்ட வாங்கியிருக்கார். அந்த கம்பெனி ஓனரவே நான் பதில் சொன்னாலும் கூட்டம் சொல்ல வைக்கிறேன். நிலக்கரி கப்பலில் வாடகைக்கு எடுத்ததில் 1500 கோடி. இதில் யாருன்னா சவுத் இந்தியா கார்பரேஷனுங்கிற கப்பல் கம்பெனி, எம்ஏஎம் ராமசாமியுடைய குடும்பத்தோட கம்பெனி. அந்த கம்பெனியில் கப்பலில் கொண்டுட்டு வரக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரைக்கும் கொண்டு வர்றதுக்காக நிலக்கரி கொண்டு வர்ற வாடகை பேசுகிறதுல அவங்களுக்கே 900 கோடி ரூபா வந்திருக்குது. அதில் அந்த மருத்துவமனை, செட்டிநாடு மருத்துவமனையில் போன வருஷம் இந்த அறிக்கைக்கு அப்புறமா போய் சிஏஜிக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் ரைடு பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், நாம் நிரூபிக்கிறோம். அதனால் தங்கமணி கிட்ட அவருக்கு கம்பெனிக்கே இவ்வளவு பணம்னா தங்கமணிக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறதுல வாங்கிட்டு செயல்படுத்தாமல் வாங்கினதா பில்லை வச்சு 66 கோடி ரூபா. இதை நான் சொல்ல, சிஏஜி அறிக்கையில் கொடுத்துருக்கு. அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் செஞ்ச தவிர 2016 2020 ஆண்டு வரைக்கும்
அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி வாங்கின கம்சன்னு சொல்லி வழக்கு இன்னும் இருக்குது 4800 கோடி ஊழல் வழக்கு. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அது யார் கட்டுறாங்கன்னா வேலுமணி தான் அந்த துறையோட இது. அதில் வந்து ஹரிஜன மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தா, இவர் வேணுங்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தா அந்த பணத்தில் தப்பு செஞ்ச ஊழல் வந்து 850 கோடி. புட்காவில் வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வாங்கினதில் அது ஊழல் அப்படியே சொல்லிட்டா அது ஊழல். மருத்துவமனை கட்டுறதுக்காக அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு கான்ட்ராக்ட்காரருக்கு வேலையை கொடுக்கும்போது 15% பணம் வாங்கினுடைய விளைவு நாமக்கல்லில் இடிஞ்சது, செங்கல்பட்டில் இடிஞ்சது, எல்லா இடத்துல கட்டடங்கள் இடிஞ்சு விழுது. இப்போ ரெண்டாவது திருப்பி ரெனோவேஷன் படி கட்டி கொடுக்கறதுக்காக அரசு உத்தரவு போட்டிருக்கு. கல்வித்துறையில் ஊழல் மோசடி, பத்திரப்பதிவில் ஊழல், அதாவது பத்திரமே பதியாமல் பதிஞ்சதாக வந்து ஒரே டிரைவிங் லைசன்ஸில் ஒரே பட்டாவில் 460 பத்திரம் பதிவு பண்ணியிருக்கார் வீரமணி அமைச்சராக இருக்கும்போது. இது வந்து வழக்கு போயிட்டுருக்கு. அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் வழங்குற காமராஜர் உணவு மந்திரியாக இருக்கும்போது அவர் பணம் வாங்கி வீட்டில் ரைடு பண்ணி 5500 கோடி ரூபா அதிக பணம் வாங்கியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அந்த வழக்கம் போயிட்டுருக்கு. பள்ளி கட்டடங்கள் ஊழல், 10,000 வகுப்புகள் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிட்டு கட்டாமையே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவும் சிஏஜியில் இருக்குது. இது ஒன்றும் நான் சொல்கிறது இல்லை, நான் சிஏஜியில் இருக்கிற அறிக்கையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய வீடு கட்டுறதுல 30% கமிஷன் வாங்கி வீடு கட்ட சொன்னதுனால பன்னீர்செல்வம் உட்பட எல்லாருமே பணம் வாங்கி அந்த 11 மாடி பில்டிங்கெல்லாம் இன்னும் குடி போகாமல் அது இருக்குது, வழக்கு போயிட்டுருக்கு. அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடந்ததே மொத்த வேலுமணி உட்பட அத்தனை பேருமே எல்லாருமே வந்து ஒரு கொள்ளக்கூட்ட கும்பல் மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களோ ஒழிய அவங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியே நடத்தலை. அதனால தான் காமராஜ் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், வீரமணி ஆகட்டும், எல்லோரும் 2 விஜயபாஸ்கர் எல்லோரும் 7 அமைச்சர்கள் வீட்டுக்குள்ள ரைடு பண்ணதில் 7 பேரில் 5 பேர் மேலே சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு, இன்னும் 2 பேர் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. வழக்கு போயிட்டுருக்கு. நிச்சயமாக இவங்களால் தப்பிக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சிறைக்கு போகிறதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த கேள்வி பதில் சொல்லி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தை விசாரிக்கணும்னு சொன்ன அதற்கான பதில் வரலையா? நான் சொல்கிறது கேட்டுங்க. போதைப் பொருள் கடத்தினதில் முதலமைச்சருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லையா, கட்சியில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு போதைப் பொருள் எடுக்கிறான்னா, செய்கிறான்னா, வியாபாரம் பண்ணுறான்னா அவனை வந்து யாரையும் தடுக்க சொல்ல, யாரையும் கைது பண்ணாமல்லாம் பண்ணல. முதலமைச்சரை சொல்கிறதுக்கே யோகிதை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு மந்திரியே போதைப் பொருள் விற்றதுக்கு வந்து பணம் வாங்கி தேர்தலில் வந்து தொப்பி சின்னத்தில் தினகரனுக்கு வேலை செய்கிறதுல 80 கோடி ரூபா வீட்டில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாங்களே, இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறையோ சிபிஐயோ. அதுக்கு யோகியம் இருந்தால் பதில் சொல்லுங்கள். வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், வாயை திறக்க சொல்லுங்களேன். செய்யலன்னு சொல்லுங்கள் அவனை, நான் பதில் சொல்கிறேன். அவங்க மாதிரியான ஒரு டிஜிபியை போய் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஒரு டிஜிபி வந்து போதைப் பொருள் விற்றதை பார்த்துருக்கல, பணம் வாங்கினதை விற்க சொல்லி. இன்றைக்கி இந்தியாவில் போதைப் பொருள் வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விற்கிற யார்? வெளிநாட்டு போதைப் பொருள். நம்ம ஊரில் இல்லை, கள்ளசாராயம் இல்லை. வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா கப்பலில் யார் கொண்டு வர முடியும்? ஒன்றிய அரசு தெரியாமல் வர முடியுமா? சுங்கத்துறைக்கு தெரியாமல் வர முடியுமா? அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் வர முடியுமா? டேக்ஸ் கட்டாமல் ஒரு கப்பல் உள்ளே வர முடியுமா? சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுறான், தக்காளி வெங்காயம் வெளி மாநிலத்துக்கு ஏற்றுறோம், அதை தடை பண்ணியிருக்கிறீங்க. எங்கேயும் விற்க வேண்டாம், வெங்காயம் விற்க வேண்டான்னு. போதைப் பொருளை கொண்டுட்டு வரக்கூடாது, தடை பண்ணுங்க. கொண்டு வந்தவரை பிடிச்சி தூக்கில் போடுங்க. வெளிநாடுக்கு மாதிரி நீங்கள் தூக்கில் போடுங்க, கொள்ளுங்க, உடனே கொண்டு வந்துடுவானுங்களா? நீங்களே பணத்தை வாங்கிட்டு அதானி மூலியமாக நாடு பூரா விற்றுட்ருக்குறீங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு பிஜேபிக்கு யோகிதை கிடையாது. இவங்களுக்கு பிஜேபி கட்சியில் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், நிதி கம்பெனி பேரை வச்சுட்டு பணம் வந்து அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஏமாற்றிட்டு துபாய்க்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு இவங்க எல்லாருக்கும் கட்சியில் பதவி கொடுத்து ஆடுறானாக்கா அண்ணாமலை தான். அண்ணாமலை யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தா அத்தனை பேர் நீ கணக்கெடுங்க. போதைப் பொருள் விற்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், ஏமாத்துறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், ஊரா திருடிட்டு வர்றவன், பொம்பளைகள்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் பூரா எல்லா இடத்துலையும் 4 மாவட்ட செயலாளர் அவங்க கட்சியுடைய மாவட்ட தலைவர்களே வேலை வாங்கி கொடுக்குற டெல்லியில் மத்திய அரசில் சொல்லி பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கரெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க இல்லையா? பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நான் சரவணங்கிறவர் பாஜக உறுப்பினர், அவர் போதைப் பொருளை கைது பண்ணி இப்போ சிறையில் இருக்கிறவர். ராஜேஷுங்கிறவர் சென்னை 109 வட்டம் பாஜக தலைவர். விஜயநாராயண் மத்திய சென்னை பாஜக செயற்குழு உறுப்பினர். விஜயலட்சுமிங்கிறவங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர், நெடுங்குன்றம் துணைத் தலைவர் கூட பஞ்சாயத்தில். மணிகண்டங்கிறவர் பாஜக தாழ்த்தப்பட்டு பிரிவு மண்டல தலைவர். ஆனந்தராஜு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பாஜக SC/ST பிரிவு துணைத் தலைவர். குமார் என்கிற குணசீலன் பாஜக. மணிகண்டன் திருச்சி பாஜக நிர்வாகி.
லிவிங்கோ அடைக்கல்ராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர். ராஜா என்கிற சூரக்கோட்டை ராஜா பாஜக விவசாய பிரிவு மாநில தலைவர். அவர் பாஜக விவசாய பிரிவு மாநில செயலாளர் இருக்கக்கூடிய ராஜன். இன்னொருத்தர் வந்து சத்யா பாஜக. இன்னொருத்தர் வந்து காசிராஜன் மதுரை பாஜக இளைஞரணி செயலாளர். சென்னையில் வந்து அந்த மிளகா பொடி ராஜன் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு நெற்குன்றத்தில் வந்து தொழிலாக அவருக்கு அதுதான். அவர் செம்மரம் கடத்துறவர். அவருக்கு ஒரு மாநில பொறுப்பை போட்டு கொடுத்தீங்க. குளம் 3 பண்ணி கைது பண்ணதுக்கப்புறம் பொறுப்புலேருந்து எடுக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வளர்த்தி விட்றீங்க? பிஜேபிக்கு எந்த ஜனங்களும் போய் சேர்றதில்ல, எந்த மக்களும் போய் சேர்றதில்ல, பிஜேபி மதிக்கிறதில்ல, அந்த கட்சிக்கு யாரும் போகிறதில்ல. எல்லாம் கொலை அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், திருடுறவன், ஏமாத்துறவன், நாட்டில் எவெல்லாம் சமூக விரோதம் செயல்படுறாங்களோ அத்தனை பேர் பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கிறான். அந்த கட்சி நமக்கு தேவையா வேணுமா? இதுதான் மக்கள் முடிவெடுக்கணும். மக்கள் தெளிவான முடிவு எடுக்கட்டும். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பஸ் பயணம் எடுத்துக்க 450 கோடி பெண்கள் இன்றைக்கி பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. 1,17,30,30 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து 1000 ரூபா மாதமான போகுது. அண்ணா திமுககாரருடைய மனைவிமார்கள் கூட இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் மருந்து வாங்கறதுக்கு, பால் வாங்கறதுக்கு, கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு, குழந்தைகளுக்கு இந்த அதிமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய வீட்டில் வாங்குகிற பணத்தில் தான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க மனைவிமார்கள். இந்த பணம் எல்லாம் அரசாங்கத்தோட பணம். மோடி வந்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு சொல்லி திமுக வந்து வடை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பதிலடியாக வந்து இன்றைக்கி வந்து பாஜக வந்து வாழைப்பழம் கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லி. அதாவது பொய்யான வார்த்தைகளை சொல்லி வடை சுடுறாங்கிறதுக்கு வடை கொடுக்குறாங்க. நீங்கள் வாழைப்பழம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே 10 வருஷத்தில் எல்லாருக்கும் வாழைப்பழமும் வாழைக்காயும் கொடுத்துட்டு போயிட்டீங்க. இனி புதுசாக வாழைக்காய் என்ன கொடுக்குறதுக்கு இருக்குது? நீங்கள் வேலுமணிகிட்ட ஒரு பேட்டி கேளுங்களா? ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவர் வர்றாங்க, 2 பேரும் ஒரு மண்டபத்தில் பேசுவோங்கிறாரு. என்றைக்கு டேட் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க, நான் வர்றேன். அது பேசுவோம். அவர் என்ன செஞ்சார் சொல்லிவிட்டு நானும் சொல்கிறேன். அதிமுக சொல்றது தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு திமுக தான் காரணம். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா. நீங்க சொல்றது வந்து பிஜேபியில் இருக்கவங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு யாருக்கு பொண்ணு வேண்டாம். எங்கள் வீடு இருக்குது, ரூமில் ஒரு பொருள் விற்கிற திருட்டுத்தனமானா இந்த பில்டிங் ஓனர் நான் தானே பதில் சொல்லணும். அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஒரு எந்த மாநிலத்தில் யார் போதைப் பொருள் விற்றாலும் அது விற்கிறதுக்கு அனுமதித்து உள்ளே அலோவ் பண்ணது யார்? 1 ரூபா 2 ரூபாய்க்கு வரல. அதெல்லாம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கப்பலாக வந்துட்டு இருக்குது. அதை நிறைய பேருக்கு தெரியல, பிடிக்கிறது மட்டும்தான் தெரியுது. எது இது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு யார் பதில் சொல்லி? சார், நான் கேட்குறது ஒரு பஸ்ஸு, ஒரு காரு, ஒரு வாகனத்தையும் நீங்கள் ஓட்டிகிட்டு வர்ற எல்லாரையுமே குறுக்காட்டி எல்லாரையும் சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொருள் விற்கிறவங்கள அவங்களும் தெளிவாக எல்லாம் தெரியும். அரசாங்கத்துக்கு யார் செஞ்சாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து மாத்திரை வடிவில் மருந்து கடையிலே விற்கிறான். இதை வந்து யார் ட்ரக் யாருது? தமிழக அரசு பொறுப்பு இல்லை. ட்ரக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் 1700 மருந்துகளை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 140 மருந்துகள் வந்து போதைப்பொருள் மருந்து. இதை வந்து எங்கெல்லாம் தவறு நடக்குதோ எந்த குற்றவாளிகளுக்காக இதுவரைக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஆதரவு கொடுத்துருக்காருன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள். அவருக்கு ஆதரவு கொடுத்து போயிட்டார். அதெல்லாம் ஆதரவே கிடையாது. யார் தவறு செஞ்சாலும் என்ன, யாராக இருந்தாலும் தண்டிப்பார், கண்டிப்பார். அது நானாக இருந்தாலும் கண்டிப்பார், இன்னொருத்தரும் கண்டிப்பார். நீங்கள் அதிமுகவில் வந்து ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சியில் வந்து எனக்கு தெரியும் 1500 பெண்கள், அப்பாவி பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, குடும்ப பெண்கள், வாலிப பெண்கள், அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிற எல்லாருக்கும் ஆசை வார்த்தை கூறி ஒரு 10-20 பேர் வந்து கடத்திட்டு போகிறது. எல்லாம் ஆளியாருக்கு பக்கத்தில் தோட்டத்துகளை வச்சு டான்ஸ் ஆட வச்சு தப்பு பண்ணி எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி அந்த பெண்கள் வாழ்க்கையே கெடுத்தீங்களே. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தாரா? எப்போ எடுத்தார்? ஒன்றுமே எடுக்கலை. எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டாங்கன்னா முக்கியமான அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிறவுடைய பசங்க அதில் மாட்டிட்டானுங்கிறதுக்காக அந்த வழக்கையே திசை திருப்பி விட்டார். ஒன்றுமே வேண்டாம் சார், இவங்க தலைவர்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறாங்களே, இவங்க இதய தெய்வம்னு சொல்கிறாங்க. வாயை திறந்து கேவலமாக இல்லை அந்த அம்மா பேரை சொல்கிறதுக்கு. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே அந்த வீட்டில் கொலை நடந்தது. 4 வருஷம் இருந்தீங்க. சிபிசிஐடி போலீஸை போடுங்க, சிஐடி போலீஸை போடுங்க, யாரை வேணாலும் போடுங்க. 1 வருஷத்தில் கண்டுபிடிச்சி நினச்சிருந்தா நீ ஒரு காவல்துறையுடைய அமைச்சராக இருந்தீங்க, முதலமைச்சர் கண்ட்ரோல் இருந்தது.
என்னைக்காவது கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து நீங்கள் நேரடியாக போயிருக்கணும். இல்லை அந்த நடந்தப்போ டிஜிபி அனுப்பிவிட்டு அங்கே எல்லாமே செக் பண்ண சொல்லி உடனே அந்த சாட்சிகள் கலையாமல் இருக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீ உன்னுடைய தலைவி வீடு நீயே போய் பார்த்துருக்கணும். என்ன சொன்னீங்க இங்கே ப்ரெஸ் எல்லாம் கேட்கும்போது, ஒரு ஜெயலலிதா அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தனியார் வீடுகளுக்கெல்லாம் வந்து காவல்துறை காவல் போட முடியாதுன்னா, முன்னாள் முதலமைச்சர் உனக்கு வாழ் கொடுத்த அந்த அம்மா வீட்டில் சாதாரண மனுஷர் மாதிரி நீ பேசுகிற. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறை எனக்கு உங்கள் எல்லாரும் விட என்ன பர்சனலாக பழகினதாக சொல்கிறேன். அவருக்கு தொழிலே வந்து ஏமாத்துறது, ஒருத்தரை ஏய்க்கிறது, துரோகம் பண்ணுறது தான். அவர் வாழ்கிறதுக்கு யாரை வேணாலும் ஒருத்தரை கொன்னால் இவருக்கு ஓட்டு வரும்னு நினச்சா அவனவே ஆள் வச்சு கொண்டு வருவார். இவரும் அழுக ஆரம்பிச்சுக்குவார், ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார். அந்த டைப் அவரை நம்பி எந்த மக்களும் அவர் நம்பக்கூடாது. அவர் மாதிரி ஒரு துரோகத்தினுடைய சின்னம் அவர். அதனால் உலகத்திலேயே துரோகம் பண்ணுறதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அப்புறம் அமைச்சர் உதயநிதி பேரை சொல்லி நீங்கள் கட்சிக்காரங்கிட்ட பணம் மோசடி பண்ணிட்டதா ஒரு பிரச்சனை. நீங்கள் சொல்லுங்களேன், அது எங்காவது யாராவது செல்வராஜ் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பணம் வாங்கினார்னு ஒன்று சொல்லுங்கள், நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து சும்மா தப்பாக வந்து சார் ஒருத்தர் வேலை. என்னுடைய அரசியல் வயசில் 51 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கு நேரத்தில் 1971 கலைஞர் ஓட்டு கேட்கும்போது அதிமுக பிள்ளை உதயேஸ்வரன் சின்னத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாணிக்க வாசத்துக்கு வேலை செஞ்சவன். நான் 13 வயசில் ஓட்டு கேட்டவன். அவர் கழுத்தில் இருக்கிற துண்டு எடுத்து நான் பேசுகிறத கேட்டு அன்றைக்கே மேடையில் எனக்கு அவர் துண்டை போட்ட படம் இன்னும் வச்சுருக்கேன் நான் வீட்டில். அது மாதிரி 5-6 முதலமைச்சர்கள் நான் பார்த்தாச்சு. தலைவர் எம்ஜிஆரும் எனக்கு தெரியும், அந்த அம்மாவையும் தெரியும், தலைவர் கலைஞரையும் தெரியும், ஸ்டாலின் தலைவரோடையும் பழகியிருக்கேன், எடப்பாடியோடையும் பழகியிருக்கிறேன், ஓபிஎஸோடும் பழகியிருக்கிறேன். எனக்கு எல்லா முதலமைச்சரும் நல்ல தொடர்பு இருக்குது, பழக்கம் இருக்குது. எனக்கு பணம் இன்னொருத்தர் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நான் அரசியலில் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வளரணும்னு ஆசைப்படும் போது யாராவது போய் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைக்கு போவாங்களா? அது நீங்கள் கேட்குறதே தப்பு. என்னுடைய தகுதிக்கு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டதே தப்பு. தேங்க்யூ சார். ஜாபர் சாதிக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இப்போ இல்லை. திமுகவுக்கும் ஜாபர் சாதிக்கும் ஜாபர் சாப்பிட்டே இல்லை. அவர் திமுக என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? திமுக என்ன சம்மந்தம் சார்? இப்போ ஒன்றுமே வேண்டாம். எந்த அமைச்சர் இங்கே வரட்டும், யார் வேணாலும் துண்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. துண்டு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். செல்ஃபோன் இப்போல்லாம் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் எடுக்கலாம், செல்ஃபோன் எடுக்கலாம், எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த படத்தை வச்சு அவன் வீட்டில் பெருசாக மாட்டி வச்சுட்டு அவன் இந்த ஜோசியாரை பார்த்துருக்கீங்களா? எல்லா தலைவரோட எடுத்த படத்தை பூரா வீடு பூரா மாட்டி வச்சுருப்பான். உட்காந்து ஜோசி இப்போ கேட்டதுமே நான் இந்திரா காந்திக்கு பார்த்தா, ராஜீவ் காந்தி இவன் பிறந்திருக்கவே மாட்டான். இந்திரா காந்தி உயிரோடு இருக்கும்போது இந்திரா காந்திக்கு பார்த்தோம்மா. ஒருத்தர் எம்ஜிஆருக்கு பார்த்துட்டு என்கிட்ட வந்தான். அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 88 இறந்தாரியா? வருஷம் என்ன ஆச்சுங்கிற இவனுக்கு 23 வயசு. எம்ஜிஆரே பார்த்துருக்க மாட்டேன். எம்ஜிஆரோட படத்தை வச்சு போட்டோ எடுத்தோம். அது மாதிரி நீங்கள் ஜாபர் சேட்டு படத்தை எல்லாம் வச்சுட்டு பேசாதீங்க. எதுங்க யாருக்கு? நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட நேரடி தொடர்பு இருக்கிற நல்ல பழக்கம். எனக்கு அவர் நீண்ட கால உறவு இருக்குது. அவர் எனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ செய்யட்டும். நானாக போய் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இது வரைக்கும் கேட்டதுக்கு இனிமேலும் கேட்க மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், எனக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் அவர் கேட்கவே மாட்டேன். ஒரு குழந்தைய பெற்றுட்டான்னா அந்த குழந்தைய வளர்த்துறவன் பள்ளிக்கூடம் சேர்த்துணுமா சேர்த்தக்கூடாதா, படிக்க வைக்கணுமா வைக்காது யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தான் தெரியும். அது மாதிரி எனக்கு அவர் தந்தை ஸ்தானத்தில் இருக்கார். அவர் என்ன விரும்புகிறாரோ செய்யட்டும். தலைமை விரைவில் அறிவிக்கும். தேங்க்யூ.